இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த 2 மீட்டர் துணி எடுத்ததில் ஒவ்வொரு மீட்டர் கணக்காக பாதியாக கொஞ்சம் அர்க்காத் போட்டு வச்சுக்கணும். பாதி பாதிட்டு அதில் சுருக்கம் ரவுண்டாக அப்படி வர்றதுனால சுருக்கம் கரெக்டாக இந்த முன் பக்கம் ஒரு 11 இன்ச்சு, பின் பக்கம் ஒரு 15, மொத்தம் இடுப்பளவு 22 இன்ச்சு. அதுக்காக 22 இன்ச்சுக்காக முதல்ல சுருக்கம் வைக்க போகிறோம். 11 இன்ச்சுக்கு முன் பக்கம் 11 இன்ச்சு, பின் பக்கம் 11 இன்ச்சு. இப்போ சுருக்கம் வைக்கிறதுக்காக அடையாளத்துக்காக இந்த அர்க்காத் போட்ட உடனே இதில் 11 இன்ச்சு வரணும். இந்த பக்கம் 11 இன்ச்சு, ஒவ்வொரு பக்கம் முன் பக்கம் 11, பின் பக்கம் 11 இன்ச்சு. இப்போ சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அது அடையாளத்துக்காக ஒரு அர்க்காத் போட்டிருக்கேன். இப்போ ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதில் இருந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது ஓப்பனுக்காக மடித்து தைக்க போகிறோம். இந்த பக்கத்தை இது மடித்து தைச்சிருவோம் ஓப்பனுக்கு. இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ளீட்ஸ் வைக்கிறது எப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபுல்லாக மடித்து வைக்கிறோம். சுத்தலை ஃபுல்லாக சுருக்க வைக்கிறேன். இடுப்பு ஃபுல்லாக அந்த 42 மீட்டர் துணி எடுக்கல 2 மீட்டருக்கு மேலே ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக சுருக்க வச்சு 22 இன்ச்சு குழந்தைக்கு இடுப்பு 11 மொத்தம். முன்னாடி 11, பின்னாடி ரவுண்டு இடுப்பு ரவுண்டு 22. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். 24 வேணும், 24 எடுத்துக்கலாம், 25 எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சுருக்கத்தை நம்ம ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே பீஸ் கொடுத்து நாடா வைக்கணும், பட்டி வைக்கணும். இடுப்பு பட்டிக்கு ஒரு 4 இன்ச்சு பீஸ் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். இப்போ முதல்ல சுருக்கம் வச்ச பிறகு பட்டி வைக்கிறது சொல்லித்தரேன். இப்போ சுருக்கம் வச்சாச்சு. இடுப்பில் நமக்கு 21 இன்ச்சு கரெக்டாக சுருக்கம் வருது. 22, 21 இவ்வளோ போதும் நமக்கு சின்ன குழந்தைனால. ஹைட் அளவு இந்த அளவு கரெக்டாக சுருக்கம் வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ஓரம் வந்து நூல் பிசுறாக இருந்ததுன்னா ஓரம் அடித்து தைச்சிடணும். இந்த பக்கம் உருட்டி தைச்சிடணும், அந்த சைட்லேயும் உருட்டி தைச்சிடணும். தைச்சிட்டு ஃப்ரில்லு ரெடி. இப்போ இடுப்பு சுருக்கம் ரெடி. இனி பட்டி வைக்கணும். இனிமேல் பட்டி வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். பட்டி வைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச் பீஸ் கட் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு மேலே பட்டி வரும். நமக்கு பட்டிக்கு தேவையான துணி எடுத்துக்கிறோம். அந்த மேல் துணி மீதி வந்ததில் ஒரு 5 இன்ச்சு போதும் நமக்கு. இந்த இடுப்பு அளவு சுற்றளவுக்கு இதுக்கு மேலே இதை வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பார்டர் மேலே வரணும். அதுக்காக இப்படி வச்சு மேலே இந்த பட்டியை எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு இவ்வளோ தேவையான துணி தான் இருக்குது, இவ்வளோ போதும். மீதியாக கட் பண்ணி எடுத்துடுறோம். பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது 5 இன்ச்சுக்கு துணி எடுத்து 22 இன்ச்சு நீளமாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணணும். உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுறோம். இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுறோம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுடுறோம். ஏன்னா இந்த பிசு இருக்கிறதுனால இதை மடித்து தைக்கிறதுக்காக, பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக இந்த துண்டு துணியை உள்பக்கமாக வைக்கிறோம். பட்டி பீஸை உள்பக்கமாக வைக்கிறோம். உள்பக்கமாக வச்சு இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த தையலோடு சேர்த்து உள்ளார இருந்து இப்போ மேலே திருப்புறோம். மேலே திருப்பி இதே மாதிரி வச்சு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி வச்சு தைக்க போகிறோம். இந்த 2 பக்கமும் நூல் பிசுறாக இருக்கிறதுனால 2 ஓரத்தையும் முதல்ல தனித்தனியாக மடித்து தைச்சிடணும். இந்த பக்கமும் தனியாக 1 இன்ச்சு மடிச்சிடணும். இந்த பக்கம் 1 இன்ச்சு மடிச்சுட்டு இடுப்பில் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். வச்சுட்டு இப்போ இது மேலே ஒரு தையல் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த ஓரமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 இன்ச்சு ஒரு ஜானுக்கு வச்சு அந்த ஃப்ரில்லுக்கு மேலேயே வச்சு ஓரமாக தையல் போடுற மெத்தட் இருக்குது. அப்படியே நேராக போட்டு அப்படி வி மாதிரியே போட்டுக்கலாம். அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. இது பேசிக் மாடல். இது ஃபஸ்ட்டு மாடல் இதுதான். இதுக்கு அடுத்த சுடிதாரில் அடுத்த பாவாடையில் உங்களுக்கு இப்படி தையல் போட சொல்லித்தரேன். அப்படி தைச்சா இடுப்பு நல்லா டைட்டாக இருக்கும், ஃபிட்டிங்காக அழகாக இருக்கும். இது சாதாரண நம்ம சுருக்க வச்ச பாவாடை. இங்கே 3 தையல் மட்டும் இதுக்கு போட போகிறோம். நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த பீஸை வந்து உள் பக்கமாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உள் பக்கமாக இப்படி எடுத்து இந்த 2 பக்கம் ஓரம் அடித்து தைச்சாச்சு. ஃபஸ்ட்லேருந்து இப்படி வச்சு இப்படி அட்டாச் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த தையலுக்கு மேலேயே போட்டு தைக்கணும். தைச்சி இந்த பக்கம் இந்த பீஸை திருப்பணும். வச்சு தைச்சாச்சு. இதே மாதிரி தைச்சிக்கணும். தைச்சிட்டு அந்த பிசுறு தெரியாத மாதிரி இப்படி மூடிடுறோம்.
இப்படி மூடி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். இது ஹோல்ஸு. நாடா வேணால் நாடா போட்டுக்கலாம், நாடா வேண்டாட்டா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது இந்த கரை பார்டர் இதுக்கு மேலே வச்சு இதை இந்த பிசுரெல்லாம் எதுவுமே தெரியாமல் கவர் பண்ணி மூடிட்டு கீழே கொஞ்சம் மடிச்சுக்கணும். பிசுறு இது கரை இருக்கிறனால மடிக்க வேண்டாம், கரை இல்லாட்டிட்டு மடிச்சிடுறோம். மடித்து ஸ்ட்ரைட்டாக அப்படி தைக்கிறோம். நேராக தைச்சி தைக்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் உயரத்தை எடுத்தோம், அகலத்தை எடுத்தோம், கட் பண்ணோம். கட் பண்ணி இடுப்பு அளவுக்கு சுருக்க வச்சோம். சுருக்க வச்சுட்டு இந்த ஃபிளிப் மேலெல்லாம் தையல் போட்டோம். அப்புறம் இடுப்பு பட்டி மேலே பீஸ் கொடுத்து பீஸ் திருப்பிடுவோம். தச்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.